உங்களை இன்ஸ்பயர் பண்ண ஒரு 3 ஆண்டர்பிரினர்ஸ் ஒரு 3 ஸ்டார்ட் அப்ஸ் வேர்ல்ட் லெவல் யாரு? நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது என் புல் மிஷன்ஸ் மிஸ்டர் பார்த்திபன் சார் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மள மாதிரி இல்லை, அவங்கள மாதிரி தான் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவங்க ஒரு சின்ன கம்பெனி தான், ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து புல் மிஷின்ஸோட வெறும் டிராக்டர் அட்டாச்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து நம்பர் 1 ஆனாங்க. அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டர்ஸ் சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அக்ரி இம்ப்ளிமெண்ட்ஸை சூஸ் பண்ணாங்க. அதை தாண்டி பேக்ஹோல் லோடர்ஸ் லைக் ஜேசிபி மாதிரி ஒரு பேக்ஹோல் லோடருக்கு காம்படேட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் அப்போ 2012 இருக்கும்போதே ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோலாம் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த ஒரு வண்டி பண்ணுறதுக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ சாரும் கஷ்டப்பட்டாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டோம். இப்போ மந்த்லி 400+ வெஹிக்கிள்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஜேசிபியோட டஃபஸ்ட் காம்படிட்டர் வந்து புல் மிஷின்ஸ்னு ஆயிடுச்சு. ஸோ அவரை வந்து நான் எப்பவுமே இன்ஸ்பயர் ஒரு எம்டி அப்படின்னா டக்குன்னு அவர் ஞாபகம் தான் போகுது. இவன் வந்து என்னை பற்றிலாம் அவர் தெரியாது. நான் வந்து ஒரு ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் இருக்கும்போது பெருசாக தெரியாது. டிராஃபிக் போகும்போது மட்டும் ஜஸ்ட் அப்போ தான் அவரோட ரூமுக்கு போயிட்டு அப்போ தான் பேசினோம். இருந்தாலும் அவரும் கூல் அண்ட் கம்போஸ்டாக ஒரு ப்ராசஸ் ட்ரிவனாக மாற்றினாரு. ஸோ அந்த ப்ராசஸ் ட்ரிவன்லாம் எனக்கு ரொம்ப இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அது ஒரு ஸோ ஒவ்வொன்றுமே ஒரு ப்ராசஸ் தானே உங்களுக்கு. ஸோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஜஸ்ட் லைக் தட் கம்ப்ளைண்ட்டாக போய் ஜஸ்ட் லைக் தட் அட்டன் பண்ணாமல் கம்ப்ளைண்ட்னா ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணு, ஜஸ்ட் ரைட் பண்ணு. ஸோ கஸ்டமரோட அப்சர்வேஷன் என்ன, அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஃபோனில் பேசுகிறவரோட ஃபீட்பேக் என்ன, அதுக்கப்புறம் போய் அட்டன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவர் எழுதுவார், இது வந்து இந்த நாள் தான் பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு வந்துடுவார்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து வி வில் அனலைஸ் த இஷ்யூ. ஸோ என்ன நடந்துச்சு, எதனால் வந்து நடந்துச்சு. ஸோ ஒரு ரூட் காஸ் அனாலிசிஸ் ப்ராப்பராக பண்ணிட்டு அந்த ஆக்ஷன், அந்த ப்ராப்ளமை மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மெயின் தாட்டாக நான் பசங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். தப்பு பண்ணடா, வேணான்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணு, செகண்ட் டைம் தப்பு பண்ணு, தேர்ட் டைம் அந்த தப்பு கரெக்ட் பண்ணு. அதுதான் நான் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறது. அந்த விஷயம் தான் ஒரு கரெக்டிவ் ஆக்ஷனுங்கிறது ஒரு மெயின் ரோலாக இருக்கும். ஒரு சின்ன ப்ராப்ளம், ஃபார் எக்ஸாம்பிள் NDRங்கிறது ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்விட்ச் பிரிக் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம கொடுக்குறது எல்லா வண்டியிலும் கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ பிரிக் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஆயில் யூசேஜ் ஜாஸ்தி. அந்த ஆயில் யூசேஜ் பண்ணி அந்த NDRல சீக்கிரமாக ஒரு 8 months 1 yearக்குள்ளேயே அந்த ப்ராப்ளம் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு என்ன நம்ம அனலைஸ் பண்ணணும், ரூட் காஸ் அனலைஸ் பண்ணி ஆயில் தான் உள்ள போகுது, ஆயில் போகிறது. அப்போ ஆயில் போனாலும் ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட் பண்ணணும் ஒன்று, இல்லைன்னா அந்த பார்ட்டை தூக்கிட்டு வேறு ஏதாவது மாற்றணும். ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் தூக்கிட்டு ஒரு ரோட்டரி ஸ்விட்சாக வச்சோம். ஸோ தட் அங்கே வந்து ஆயில் ட்ரேசஸே படாத அளவுக்கு நம்ம கொண்டு போயிட்டோம். ஸோ அது சேஃப் அண்ட் சைடாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று எம்சிபிங்கிறது ஒரு பிராண்ட் போயிட்டு இருந்தோம். அந்த பிராண்ட் வந்து ஒரு 1.5 years வருது லைஃப். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஸ்பேர்ஸ் விற்கணுங்கிறது மோட்டிவ் இல்லை. அதை தான் பசங்கள்கிட்டையும் சொல்கிறது, நானும் அதை தான் திங்க் பண்ணுவேன். ஸ்பேர்ஸை விற்காமல் இருக்கிறது தான் நம்மளோட வின்னிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பேர்ஸ் நீ 3 வருஷம் 2 வருஷத்துக்கு ஒருக்கா கொடு அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. நீ ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்தீங்கன்னா உன்னோட ப்ராடக்ட் ஃபெயிலியர். ஸோ அப்போ நீ வந்து லைஃப் சைக்கிளை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணலைங்கிறது அர்த்தம். பார்ட்ஸ் லைஃப் சைக்கிளுங்கிறது முக்கியம். ஸோ ரிலையபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி கண்டிப்பாக ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் இருக்கணும். பார்ட்ஸுக்கு இருந்தாவே கம்ப்ளீட்டாக ப்ராடக்ட்டுக்கு இருக்கும். ஸோ அதை நான் பசங்கிட்ட ரொம்ப இனிஷியேட் பண்ணி சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே ப்ராசஸ் ட்ரிவனாக மாற்றணும் அப்படிங்கிறத ரொம்ப தாட்ஃபுல்லாக இருப்பேன். ஸோ ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ அந்த பார்ட்ஸோட லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்டை தனியாக ஒரு ப்ராசஸ் ட்ரிவனாக எடுத்துகிட்டு போகணும். ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பராக லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் எந்த அளவுக்கு அக்கரன்ஸ் ஆகுது, அந்த அக்கரன்ஸ் ரேட்டிங்ஸ் எவ்வளோ, அது வந்து A கிளாஸ் ஃபெயிலியரா, B கிளாஸ் ஃபெயிலியரா, C கிளாஸ் ஃபெயிலியர்ஸா அப்படிங்கிறத செக்மெண்ட்டாக பிரித்து A கிளாஸ் ஃபெயிலியர்ஸ் மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏன்னா A கிளாஸ் ஃபெயிலியர்ஸுங்கிறது கஸ்டமர்ஸுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். BMC they can able to manage. A கிளாஸ் ஃபெயிலியர்ஸ் வந்து வரவே கூடாதுங்கிறதுக்கான நிறைய கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் நம்ம வெஹிக்கிள்ஸில் நம்ம எடுத்திருக்கோம். ஈவன் ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆச்சு எங்களுக்கு, ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு 16-17 வெஹிக்கிள்ஸில் ஸ்ட்ரக்சரல் டேமேஜஸ் இருந்துச்சு. ஸோ அதை எகெயின் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ எல்லாம் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்ததுன்னு பத்தாமல் எந்தெந்த வண்டிக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரக்சர் போயிருக்கோ அது எல்லாத்துக்கும் ரெட்ரோஃபிட்மெண்ட்டும் பண்ணி கொடுத்தோம். இன் பர்டிகுலர் பிக் இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் தான் உடையுது அப்படின்னா அங்கே ஹார்ட் சர்ஃபேசஸ் இருக்குது, அங்கே நம்ம ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் நம்ம கொடுக்க முடியும்னா கொடுத்துருங்க. ரெட்ரோஃபிட்மெண்ட்டாக கொண்டு போங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹுண்டாய் பெரிய பெரிய கார் கம்பெனிஸ்லாம் ஒரு சின்ன கிளச்சில் ஃபெயிலியர்ஸ் இருக்கும், ஒரு பிரேக்கில் ரீகால் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு லேர்னிங் தானே, அது ஒரு ப்ராசஸாக மாற்றிடும்னு சொல்கிறேன் நான். ஸோ அந்த கரெக்டிவ் ஆக்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது எஃபெக்டிவ்னஸ் மேனேஜ்மெண்ட்டையும் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போவாங்க.
ஸோ இந்த மாதிரி இப்போ ஒருத்தர் சேல்ஸுக்காக கால் பண்றாரு அப்படின்னா டைரக்டா நான் கால் அட்டன் பண்ணாம ஃபர்ஸ்ட் ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தவங்களை அட்டன் பண்ண சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் ஃபில்டர் அவுட் பண்ணுங்க. அவங்களோட நேச்சர் என்ன பர்பஸ்க்காக வேணும், உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, எந்த மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவீங்க, கஸ்டமைசேஷன் வேணுமா, எல்லாத்தையும் அவங்க ஒரு ஃபில்டர் பண்ணிட்டு தான் நம்ம கொண்டு வரோம். அது ப்ராசஸாக சேஞ்ச் பண்ணணும். இதெல்லாம் தான் ப்ராசஸ் நான் சொல்ல வரேன். இந்த ப்ராசஸ் பில்ட் பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும். அந்த டைம் தான் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ராசஸ் பில்ட் பண்றது உங்களுக்கு ஆமா, லாஸ்டா ஒரு 3-4 years தான் ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்குதுன்னு சொல்ல வரேன். இனிஷியல் 3 to 4 years எல்லாம் வந்து நமக்கு ப்ராசஸ்க்காக ஓட முடியாது. ஸோ வெஹிக்கிள்காக ஓடணும், வெஹிக்கிள் குவாலிட்டிக்காக ஓடணும், வெஹிக்கிள் ஃபெயிலியர் ஆகாம ஓடணும், அவ்வளவுதான். பட் அது ப்ராப்பரா ரூல்காசான அப்பெல்லாம் அந்த டைம் இல்லை. மேபி இந்த லாஸ்ட் 3-4 years தான் ப்ராம்ப்டா அதை பண்ணிட்டு இருக்கோம். 2020க்கு அப்புறம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றது. எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ERP எடுத்துக்கலாங்க. ERPங்கிறது உங்களுக்கு என்டர்பிரைசஸ் ரிசோர்ஸ் பிளானிங். இது அக்ராஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவைதான். அது முதல்ல வந்து ஒரு எக்ஸல்லையோ நோட்லையோ பண்ணிட்டு இருந்த விஷயத்த அதை ஒரு ERP-யா கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. அது போகணும். ஒரு கஸ்டமர் கால், அதாவது இப்போ சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்கான கால்ஸ் வருது அப்படின்னா அதை ஒரு CRM எடுத்துட்டு போகலாம். அது ப்ராசஸ். ஓகே சார்.